அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். அமைச்சர் வீட்டில் ஈடி படை. காலையில தலைமைச் செயலாளருக்கும் பொறுப்பு டிஜிபிக்கும் ஈடி கடிதம் அனுப்பிட்டாங்க. அமைச்சர் நேருவை கைது பண்றதுக்கான வேலைய டெல்லி தொடங்கிடுச்சாம். அதுவும் குறிப்பா 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை இதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க. நேரு அவர்களை கைது செய்யலாமா, இல்லை அவரை கஸ்டடியில எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்? ஏற்கனவே பழைய தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு கூடாது. டாஸ்மாக் அலுவலகத்துல போய் ரைடு நடத்தி அதுக்கப்புறம் தம்பிகள் வீட்டை சீஸ் பண்ணி கடைசியில ஈடிக்கே இடியை இறக்கிருச்சு உச்சநீதிமன்றம். அந்த வழக்குகள்ல இன்னைக்கு தம்பிகள் குஷியா இருக்காங்க, டாஸ்மாக்கும் குஷியா இருக்கு. இந்த சம்பவம் மீண்டும் நடந்துடக்கூடாது. அதனால ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தடவை அட்டாக்ல தப்பிக்கவே கூடாது. நேரு அவர்களை முடக்கினா உடனே ஒரு 2-3 நாள்ல அடுத்து இன்னொரு அமைச்சர் மூர்த்தி அவர்கள், இல்ல வா வேலு, அடுத்த வாரம் இன்னொரு அமைச்சர், இப்படி தொடர்ந்து அரெஸ்ட் அரெஸ்ட் அரெஸ்ட். அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுகவுடைய தேர்தல் பணிகள் முடங்கும். ஏற்கனவே டெல்லி சொன்ன தகவல் பசை பல இடங்கள்ல போயிடுச்சு. இந்த பசைய விநியோகிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட இருக்கு. அவங்கெல்லாம் தூக்கி உள்ள வச்சிட்டா பசை அங்கங்கே தேங்கிரும். இதுதான் பிஜேபியுடைய பிளான். சரிங்க, இந்த விஷயத்துல அமைச்சர் மாட்டுவாரான்னா வகையா சிக்கிட்டாராம். ஏன்னா எல்லாமே ஒயிட்ல வாங்கியிருக்கிறாங்க. 1020 கோடி முறைகேடு. நகராட்சி நிர்வாகத்துறையில 1020 கோடி முதலீடு. அதுவும் எப்படின்னா, இவங்க ஒரு கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்கறாங்க. அந்த கம்பெனி பேரு ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு புதன்கிழமை டெண்டர் கொடுக்கறாங்கன்னா திங்கட்கிழமையே அந்த அங்கிற கம்பெனி நேரு அவர்களோட உறவினர்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் நைஜீரியா, துபாய், லண்டன் போன்ற நகரங்களுக்கு பெரிய அளவுக்கு பணத்தை அனுப்புறாங்க. அதெல்லாம் அங்க ஹவாலா முறைப்படி பணம் போயிடுச்சாம். தேர்தல் வரும்போது அந்த பணம் இங்க வரும். இதுதான் பிளான். இந்த பிளான்ங்கிறது விஞ்ஞான ரீதியா பண்ணாம மாட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நேரடியா அக்கவுண்ட்ல பணம் வாங்கி இருக்கிறாங்க. ஈடி இவர்களை சும்மா விடாது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, நேரு அவர்கள் வீட்டுக்கு எந்த ஈடி படை போகுது, கேரளால இருந்து போகுதா, பாம்பேயில இருந்து போகுதா, இதுவும் முடிவாயிடுச்சாம். இந்த வரக்கூடிய நாட்களில் திமுகவுக்கு ஒரு பெரிய ஈடியை இறக்கும். எப்பயார் போடாம பொறுப்பு டிஜிபியை விட்டுட்டாருன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடக்கூடிய முடிவுல இன்னைக்கு ஈடி இருக்கு.